சேட்டை பண்ணாம ஒழுங்கா அம்புஜு அம்மா வீட்ல ஈரி சரியா? நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துருவேன் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிக்கா. இந்த ஜாப் ஓகே ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஓகே ஆயிடுச்சுன்னா நல்லது. உன்னை நாளைக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவேன். எங்க அக்காக்கு இருக்க டேலண்ட்க்கு அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்க்கா. தேங்க்ஸ் டி. வா கிளம்பலாம். பார்த்து போடி, ஃபைல கீழே போடுறாத. என்ன பெரிய விளக்கு, நல்ல காணோம் பாத்தீங்களா? லட்சுமி, ஒரு விளக்கு பிரைஸ் கிடைச்சதுன்னு என் மண்டைய போட்டு என்ன கோட்டுன்னு கொட்டிருக்க பாரு. நல்ல வீங்கி போய் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சரியாயிரும். விக்ஸ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? கொட்டை தானே செஞ்சேன், வேற எதுமா பண்ணேன்? உமரால உருப்படியே ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த வேலைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல கிடைச்சதுதான். என் புள்ள கல்யாணம் ஆனா கொடுத்து விட்டுருவேன். ஏ லட்சுமி, என்னால படுக்க கூட முடியல. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயேன். இல்லைன்னா ஒரு 200 ரூபா தாமா. செத்த இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். 200 ரூபா வேணுமா? காலையிலேயே உங்களுக்கு கேக்குதுன்னு நீர் எங்க போவீர்னு எனக்கு தெரியுமே. எனக்கு மண்டை நல்லா வலிக்குது லட்சுமி, நான் என்ன செய்யட்டும்? ஒரு மாத்திரை வாங்கி தரேன், போட்டு பாடுமியா. அதிசயமா சொல்லுவாரு. லட்சுமிமா, வாபுலோ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க லட்சுமிமா. என்ன தங்க காலெல்லாம் விழுந்துக்கிட்டு? என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும். எந்திரி துளசி. அப்பா நீங்களே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் மக்களே. எந்திரிச்சுக்கோமா, காலெல்லாம் விழுந்துக்கிட்டு. நல்லா இருப்ப. காருண்யாவும் ஒன்னமா தான் இருப்பா. வந்துருவா. அவளுக்கும் ஏதோ பரீட்சை நடக்குதாம்ல, முடிச்ச உடனே வந்துருவா. ஹாஸ்டல்ல கிடக்கா. சரிப்பா. மக்களே நீ எதுல போற? ட்ரெயின்ல தான் லட்சுமிமா. உனக்கு இந்த ஊரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரியுமா? தெரியுப்பா, கேட்டு போயிருவேன். இரு மக்களே, தனியா எப்படி போவ? அப்பாவும் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். இல்ல இருக்கட்டும்ப்பா, அவ்வளவு தூரம் நீங்க வரணும். வேணாம், நான் போயிருவேன். துளசி மக்களே, இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போ. உனக்கு இடம் தெரியணும்ல. ஆமாமா, புது இடம்ல. இன்னைக்கு கொண்டு வந்து நான் விடுறேன். நாளைக்குலாம் நீ போய்க்கலாம். சரிப்பா, அப்ப வாங்க. அம்புஜம்மா, துளசி என்ன ரெடி ஆயிட்டியா? பரவாயில்ல, நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த பிள்ளை காணுமே இன்னொன்னு. கிளம்பி வந்துட்டேம்மா. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி புள்ளோ, காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க. மக்களே, என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம் இரு துளசி, வாரேன். இந்த முருகன் கோயில் திருநறி. ரேகா இங்க வாமா, உனக்கு பூசி விடுறேன். இந்தா. அம்மா, ரேகா இங்கதான் இருப்பா, கொஞ்சம் பாத்துக்கோங்க அவளை. நான் பாத்துக்கிறேன். என்ன இந்த பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒத்தையில கிடப்பா. நீ டிவி பார்த்துட்டு இரு மக்களே. இந்த துளசி இதை வாங்கி பேக்ல வச்சுக்கோ. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா? நான் தான் மதியம் வந்துருவேனே. இன்டர்வியூ போறேன், எப்ப முடியுமோ எவ்வளவு நேரம் ஆகுதோ. மதியம் வந்துருவேன்னு எப்படி சொல்ற? சாயங்காலம் ஆயிட்டு என்ன செய்வ? சாப்பிடு சரியா இத? சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன சொன்ன? தேங்க்ஸா? இல்லம்மா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. சரி, இன்னொரு வாட்டி வரட்டும் வாயில இருந்து, அதுக்கப்புறம் இருக்குல்ல. பார்த்து போயினா கூட வரவா. டிக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கோ சரியா? ட்ரெயின் வரும்போது ஓரமா நில்லு. ட்ரெயின்ல நின்னதுக்கு அப்புறம் ஏறு. பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. பூமாரி அப்பா கூட வராங்கம்மா. என் கூட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்க. அவங்க கூட போயிருவேன். அப்படியே மக்களே, ரொம்ப சந்தோஷம். அப்ப போயிட்டு வாமா அவங்க கூட. நேரம் ஆயிட்டு பாத்தியா? ட்ரெயினை மிஸ் பண்ணிடாத. பதட்டப்படாம இரு சரியா? சரிம்மா. சரி தங்க, டிஃபன் உள்ள வச்சுக்கோ. அவளை நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் இது பண்ணாத. பதட்டப்படாம பதில் சொல்லு இன்டர்வியூல சரியா? வேலை நம்மளுக்கு தான். சரிம்மா. பார்த்து கவனமா இருக்கணும். புதுசா யாராவது வந்து பேசிட்டு இருந்தா பேசாத, பேச்சு கொடுக்காத சரியா? கவனமா உட்காந்துக்கோ. ட்ரெயின்ல தூங்கிடாத. சரிம்மா, நான் பார்த்து போயிருவாங்க. போன உடனே கால் பண்றேன். சரி மக்களே. ரேகா பாய். அக்கா பாய். இந்த ஃபைல். அம்புஜம்மா, மலரக்கா கிட்ட சொல்லிருங்க, நான் கிளம்புறேன். சரி. சரி துளசி, சொல்லிருவேன். தொலைவிலே வெளிச்சம், தனிமையில் உருகும் மனிச்சம், கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் தினம் வருதே அச்சம். மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், வானவில் வரும் வாழ்வில் மீண்டும்.
விளக்கு கூட 2 கொட்டு கொட்டி 2 ஸ்டாரா வாங்கியிருந்தா அழகா குத்து விளக்கு வாங்கியிருக்கலாம். சைடு கேப்ல இந்த லட்சுமி வாங்கிட்டாளே. ச்சே, குத்து விளக்கு போயிட்டேன். ஏங்க உங்களுக்கு நாகரிகமே கிடையாதா? எவ்வளவு நேரமா நான் பேசிட்டு இருக்கேன், கொட்டாவி விட்டுட்டு கிடக்கீங்க. லூசாட்டி நீ, நான் ஒன்னும் கொட்டாவி விடல. உன்கிட்ட ஏதாவது பேசணும் வாயை திறந்தா எங்க சொல்ல விடுற? ஐயா, அப்படியா? இததான் புரிஞ்சுக்காம நம்ம கத்திட்டோமோ? ஏங்க உங்களுக்கு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், சொல்லட்டா? இது வேறயா? கேக்கட்டா என்ன விடவா போற? நீ சொல்லுமா. புருஷனும் புருஷன் என் புருஷன், எல்லா புருஷனை விட என் புருஷன் கெட்ட புருஷன். பொருள் என் புருஷன் தான், எனக்கு மட்டும் தான். சாரி, இது கவிதை இல்லைங்க, திருக்குறள். மாத்தி சொல்லிட்டேன் கவிதைன்னு. கடவுளே, இன்னும் என் வாழ்க்கையில என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க போறேனோ. எப்படி இருக்கு? உங்களால தான் எனக்கு இந்த குக்கர் கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த திருக்குறள் உங்களுக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏங்க சொன்னா காப்பி பண்ணிடுவாங்களோ? இதை யாரு காப்பி பண்ண போறா? ஏங்க என்ன கேட்டுட்டே இருக்க, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. ஆமாமா, இதை நீ வேற யார்ட்டையா சொல்லி அவங்க காப்பி அடிச்சிருவாங்கல்ல, அதனாலதான்.